வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்மளுடைய வாகை தமிழர் சேனல்ல பாக்குறது என்ன அப்படின்னா மூக்குத்தி அவரை பொரியல் எப்படி செய்யறது. மூக்குத்தி அவரை இதுவரை நீங்க பாத்திருக்கீங்களா என்னன்னு தெரியல. கொஞ்சம் வித்தியாசமான காய்கறியா தான் இருக்கும் இது பாக்குறதுக்கு. இது வந்து பழங்காலத்துல நிறைய கிராமப்புறங்கள்ல கிடைச்சது. இப்போ கொஞ்ச நாளா இல்லாம இருந்தது. இப்ப உழவர் சந்தை அந்த மாதிரி வரும்போது நிறைய இது வந்து உழவர் சந்தைகள்ல கிடைக்க தான் செய்யுது. இது வந்து மூக்குத்தி வடிவில் இருக்கிறதுனால இதுக்கு பேர் வந்து மூக்குத்தி அவரை அப்படின்னு சொல்றாங்க. இன்னொன்று வந்து இங்கிலீஷ்ல அப்படின்னு சொல்லணும்னா க்ளவ் பீன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இது வந்து மேற்பகுதி எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா கிராம்பு வடிவத்தில் இருக்கிறதுனால இது அந்த மாதிரி சொல்றாங்க. இப்ப இதை வந்து நம்ம எப்படி சமைத்து சாப்பிடலாம் அப்படின்னு பார்க்கலாம். இது வந்து நிறைய சத்துக்கள் நிறைந்தது. இந்த மாதிரி ஒரு காய்கறின்னு உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா வாங்கிட்டு வந்து சமைச்சு கொடுங்க. இது எப்படி நம்ம கிளீன் பண்ணலாம் அப்படிங்கிறது அதுல மேல் பகுதியில் இருக்கு இல்லைங்களா, அந்த ஒயிட்டா, அதுதான் வந்து உங்களுக்கு வந்து விதை பகுதின்னு சொல்லுவாங்க. இந்த விதை பகுதியை நம்ம சாப்பிடக்கூடாது. அதனால இந்த விதை பகுதியை நம்ம என்ன எடுத்துடணும். எடுத்துட்டு இந்த மாதிரி எடுத்துடணும். எடுத்ததுக்கு அப்புறமா உள்ள இருக்கக்கூடிய அந்த தண்டு இருக்கு இல்லைங்களா, அந்த தண்டை தான் நம்ம சமைக்கிறதுக்கு பயன்படுத்துவோம். இந்த தண்டு பகுதியை நீங்க எப்படி நார்மலா வந்து ஒரு தண்டு நீங்க சமைப்பீங்களோ, தண்டு பொரியல் அந்த மாதிரி எப்படி சமைப்பீங்களோ அந்த மாதிரி இந்த மாதிரி எல்லாத்தையும் கிளீன் பண்ணி எடுத்துக்கங்க. அந்த விதை வந்து நம்ம பயன்படுத்தக்கூடாது. பயன்படுத்துறவங்க பயன்படுத்தலாம். அது வந்து கொஞ்சம் துவர்ப்பு தன்மை அதிகமா இருக்கும். அதனால அது சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் பிடிக்காத மாதிரி இருக்கும். இந்த தண்டு பகுதி தான் நம்ம சமைச்சு சாப்பிட போறோம். இந்த மாதிரி ஃபுல்லா கிளீன் பண்ணி நீங்க எடுத்துக்கங்க. இப்ப பாருங்க, இது பார்க்கக்கூடிய விதை வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி தான் இருக்கு விதை வந்து தனியாக எடுத்து வச்சாச்சு. இப்போ இந்த தண்டுகளை வந்து நீங்கள் சிறு சிறு துண்டுகளாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் கழுவிட்டு. இதற்குள்ளார இது போல வந்து சிறிய வந்து ஒரு கீரல் மாதிரி போட்டீங்க அப்படின்னா அதனுடைய நீங்க என்ன மசாலா போட போறீங்களோ அது நல்லா வந்து எசன்ஸ் மாதிரி இறங்கும். இது வந்து அப்படியே எடுத்து நீங்க சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இல்லை அப்படின்னா நீங்க நல்ல துண்டுகளாகவும் கட் பண்ணியும் சமைக்க செய்யலாம். நான் இந்த மாதிரி கீரல் மாதிரி நான் உங்களுக்கு போட்டேன் பாருங்க. இந்த மாதிரி சிறு சிறு கீரல் மாதிரி போட்டீங்க அப்படின்னா என்ன நீங்க மசாலா சேர்க்க போறீங்களோ அந்த மசாலா எல்லாமே அது நல்லா இறங்கிரும். சாப்பிட சுவையா இருக்கும். இப்போ இதே வானிலையில வச்சுட்டு நீங்க என்ன பண்ணா எண்ணெய், அப்புறம் கடுகு, உளுந்து இது எல்லாமே சேர்த்திக்கலாம். அது நல்லா பொரிந்ததுக்கு அப்புறமா வரமிளகாய் சேர்த்திருக்கேன். நீங்க தேவைப்பட்டா மசாலா ஐட்டம்ஸ் வேணுனாலும் சேர்த்துக்கலாம். அதாவது மிளகாத்தூள் அந்த மாதிரி சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் நிறைய சேர்த்திருக்கேன். அப்போ டேஸ்ட் கொஞ்சம் சுவை நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுனால சின்ன வெங்காயம் சிறிதளவு நான் சேர்த்துட்டேன். பாருங்க, நல்ல சின்ன வெங்காயம் வந்து நல்லா கலர் மாறிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம கழுவி வச்சிருக்கக்கூடிய அந்த மூக்குத்தி அந்த இது தண்டு பகுதியை கீரல் போட்டு சேர்த்திருக்கேன். இல்லை நீங்க சிறு சிறு துண்டுகளா கட் பண்ணிட்டாலும் சரி. இதுக்கு தேவையான அளவு உப்பு, அதுக்கப்புறம் மிளகாத்தூள், இல்லைன்னா மசால், அதாவது கறி மசால் அந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துனீங்கன்னா இன்னும் சுவை வந்து கூடுதலா இருக்கும். இந்த மாதிரி போட்டு நல்லா பெரட்டிட்டு நிறைய தண்ணி ஊற்றணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. சிறிதளவு தண்ணி தெளிச்சார் போல சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி தெளிச்சுட்டு நல்லா மூடி வச்சிருங்க. சிறிது நேரத்திலே வந்து இந்த நல்லா வேக செஞ்சிடும். ஏன்னா இது தண்டு அப்படிங்கிறதுனால வேகிறதுக்கு அதிக நேரம்லாம் எடுத்துக்கொள்ளாது. அதனால சிறிது நேரத்திலே நல்லா வெந்துடும். இந்த மாதிரி வந்து கிளறி விட்டுட்டு மூடி வச்சிருங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா வெந்ததுக்கு அப்புறமா நீங்கள் இது கூட தேங்காய் பூ அந்த மாதிரி சேர்த்துக்கலாம். இல்லை அப்படின்னா இந்த பொட்டுக்கடலை, அதுக்கப்புறம் பூண்டு இது நல்லா வந்து அரைச்சிட்டு அதையும் நீங்கள் சேர்த்துக்கலாம். எது சேர்த்தாலும் டேஸ்ட் ரொம்ப சுவை ரொம்ப நல்லா இருக்கும். கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ஒரு வித்தியாசமான இதுதான் நான் சொல்லலாம். வித்தியாசமான ஒரு காய்கறி அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி காய்கறியை நீங்கள் கண்டிப்பாக வந்து உழவர் சந்தை அந்த மாதிரி பகுதியில் பார்த்துருப்பீங்க. இல்லை கிராமப்புறங்களுக்கு போனால் வந்து பாட்டி தாத்தாவை கேட்டு பாருங்கள். கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு காய்கறி இருக்கும். நீங்கள் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் வாங்கி சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப சுவையாக இருக்கும். கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவு உங்களுக்கு ஒரு வித்தியாசமானதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் பயனுள்ளதாகவும் இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி வித்தியாசமாகவும் பயனுள்ளதாகவும் வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம வாகை தமிழர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நம்ம சேனலில் மருத்துவ குறிப்புகளும் மற்றும் இயற்கை தொடர்பான பாரம்பரியமான உணவு பழக்கவழக்கங்களையும் பதிவேற்ற செஞ்சிட்ருக்கோம்.